நானும் என்னுடைய அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் ஒரு நாள் கூட கண்ணீர் வடிக்க வச்சதே இல்லை. என்னைக்கும் எங்கள் அம்மா அப்பாவை சந்தோஷம் தான் படுத்தியிருக்கிறேன். இன்னைக்கு கத்தர் என்னை நன்றாக கத்தர் வைத்திருக்கிறார். உங்களால் உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க? கண்ணீர் வடிக்கக்கூடாது. அதில் கத்தருடைய சித்தம் அதிகமாக அடங்கி இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் தாயார் ரட்சிக்கப்படாதவராக இருந்தால் ஆண்டவரே மாற்றுவார். ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவரே அந்த வழிகளை கத்தர் உண்டு பண்ணுவார். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் பாஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நபர்கள். அவர்களை எப்போவுமே என்ன பண்ணிக்கணும்னா அவங்க மனசார உங்களை ஆசீர்வதிக்கணும். கடினமாக ஆசீர்வதிக்கக்கூடாது, உங்களை வருத்தத்தோடு ஆசீர்வதிக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் சில நேரங்களில் அவங்க சபிக்க மாட்டாங்க. நல்ல ஊழியக்காரங்க சபிக்க மாட்டாங்க, ஆசீர்வதிக்க தான் செய்வாங்க. ஆனால் சில ஊழியக்காரங்க எப்படி ஆசீர்வதிப்பாங்க? வருத்தத்தோடு ஆசீர்வச்சிருவாங்க. அவங்களுக்கு பிடிக்கும். ஆனாலும் என்ன பண்ணணும்னா வருத்தமா, சரி வேற வழி இல்லையே, உன்னை ஆசீர்வச்சு தான் ஆகணும் நான் அப்படின்னு மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை இருக்கும். அவங்க பண்ண தீமை, அவங்க பண்ண கஷ்டம் அவ்வளோ இருக்கும். அதனால சரி உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னா மனசார ஆசீர்வதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க.